Please subscribe to my YouTube channel. தில்லை அம்பலத்தை ஆள்கின்ற உமைவாகன் பொற்பாதம் போற்றி வணங்குவோம். திருச்சிற்றம்பலம். இந்த டைகான் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சத்யதாஸ் கபில். இன்று நம்ம பார்க்க போகிற பதிவு ராகு கேதுக்கள் திருமணத்திற்கு யோகம் தரும். ராகு கேதுகள் திருமணத்தை நடத்தி வைப்பார்கள். புதுசாக இருக்கு இல்லையா உங்களுக்கு? பொதுவாக ராகு தோஷம், கலத்திர தோஷம், நாகதோஷம் இதெல்லாம் திருமணத்துக்கு தடை அப்படின்றது தான் பொதுவாக எல்லாம் இருந்தது. ராகு காதம் லக்னத்தில் ராகு இருக்கிறவங்க, லக்னத்தில் கேது இருக்கிறவங்க, 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்க, இல்லை 2ஆம் இடத்துல கேது இருக்கிறவங்க, 7ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ ராகு கேது இருக்கிறவங்க, மாற்றி மாற்றி இருக்கிறவங்களுக்கு திருமணம் தாமதமாகும். அவங்களுக்கு கலத்திர தோஷம், நாக தோஷம் இருக்குது. அதனால் திருநாகேஸ்வரம் போயிட்டு வரணும், அப்படின்னாக்கா காளகஸ்தி போயிட்டு வரணும். இந்த மாதிரி இந்த கலத்திர தோஷத்துக்கான முதற் காரணமாகவே இந்த ராகு கேதுக்களை சொல்லுவாங்க. ஆனால் பெரும்பாலானுடைய ஜாதகங்களுக்கு இந்த ராகு கேதுக்கள் தான் திருமணத்தை நடத்தி வைக்கின்றன, அதுக்கான யோகத்தை தருகின்றன. திருமண பாக்கியம் என்ற ஒரு விஷயத்தையே ராகு கேதுக்கள் தான் நடத்தி வைக்கின்றன அப்படின்றது தான் ஆச்சரியமான ஒரு விஷயம். ஆமாம், லக்னத்தில் ராகு இருந்தாக்கா நாகதோஷம், 2ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்துச்சுனாக்கா அது நாகதோஷம், சர்பதோஷம். நீங்கள் பரிகாரம் பண்ணாதான் கல்யாணம் ஆகும், 32 வயசுல தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயமுறுத்திருப்பாங்க. உண்மையிலேயே இந்த ராகு கேதுக்கள் எப்படி திருமணத்தை நடத்தி வைக்கிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக விலாவாரியாக பார்ப்போம். பொதுவாக பெரும்பாலான கிரகங்கள் நம்முடைய ஜாதகத்தில் வலுவிழந்து போனாலோ, இல்லை கெட்டு போனாலோ, இல்லை கெட்ட ஆதிபத்தியத்தில் இருந்தாலோ, நல்ல கிரகங்கள், நன்மை செய்யக்கூடிய கோள்கள் நம்ம ஜாதகத்தில் கெட்ட ஆதிபத்தியம் பெற்று, காரகத்துவம் பெற்று, அது நம்மளுக்கு நன்மை பயக்கக்கூடிய இடத்துல இல்லாமல் மறைவுஸ்தானமோ, பகைஸ்தானமோ, நீசஸ்தானமோ அடைஞ்சிருந்தாக்கா அவங்களால நம்மளுக்கு திருமண காரணகான சுக்கிரன், குரு இவங்களே அந்த மாதிரி இருந்துச்சாக்கா நம்மளுக்கு அந்த திருமணத்துக்கான யோகத்தை கெடுக்கிறத குருவோ, சுக்கிரனோ, புதனோவா தான் முதற் காரணமாக இருக்கும். அப்படியாப்பட்ட ஜாதகங்களுக்கு ராகு வலுத்திருப்பார், கேது வலுத்திருப்பார், யாராவது ஒருத்தர் வலுத்திருப்பார். ஸோ அந்த இல்லற வாழ்க்கை அப்படின்ற இந்த லௌகீகத்தை நம்மளுக்கு வழிநடத்தக்கூடிய முழு அதிகாரம் ராகுவுக்கோ இல்லை கேதுவுக்கோ தான் இருக்கும். அதுக்கான சான்றுகள் என்ன அப்படின்னாக்கா ராகு இங்கே நட்சத்திர சாரம் தான் முக்கியமான ஒரு விஷயம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ராகுவுக்கோ கேதுவுக்கோ சொந்த வீடு 12 கட்டத்தில் கிடையாது. ஆனால் அவங்க நம்முடைய பிறப்பும் போது எழுதப்பட்ட ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் எந்த வீட்டில் இருக்கிறாங்களோ அந்த வீடு அவங்களுக்கு சொந்த வீடாக கருதப்படும். அந்த இடத்துல இருக்கிற கிரகம் ராகுவோடு இணைந்து ராகுவுக்கும் கேதுவுக்கும் வலு கொடுப்பார்கள் அப்படின்றதான் நமக்கு ஜாதகத்துடைய முன்னோர்கள் எழுதி வைத்த ஒரு வாய்ப்பாடு. அது பிரகாரம் தான் இன்னைக்கு நமக்கு பலன்கள் நடந்திருக்கு. அந்த மாதிரி சுப கிரகங்களான குரு, சுக்கிரன், புதன், வளர்பிறை சந்திரன் இவர்களுடைய நட்சத்திர சாரம் ஏறிய ராகுவோ கேதுவோ அவங்க 2ஆம் இடத்துக்கோ, 7ஆம் இடத்துக்கோ, லக்னத்துக்கோ, 9ஆம் இடத்துக்கோ தொடர்பு கொண்டிருந்து நமக்கு அந்த திருமண காலகட்டத்தில் ராகு திசையோ கேது திசையோ நடக்கும்போது தான் நமக்கு திருமணம் நடக்கும் அப்படின்றதும் மறுக்க முடியாத ஒரு ஆராய்ச்சி. இது என்னுடைய 30 ஆண்டு கால ஜோதிட ஆராய்ச்சியில நான் கண்கண்ட உண்மை இது. ஸோ அந்த மாதிரியான நிறைய ஜாதகங்களுக்கு ராகு கேதுக்கள் தான் திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய யோகத்தை நமக்கு தராங்க. பொதுவாக ராகு தான் மோசமானவர், கேது மோசமானவர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த இடத்துல அடிபட்டு போயிடுது. அதாவது சுப கிரகங்களான குருவுக்குரிய நட்சத்திரங்கள் உங்களுக்கு தெரியும், புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. இந்த நட்சத்திர சாரங்கள்ல ராகு ஏறி இருந்தாலோ, சுக்கிரனுடைய நட்சத்திரங்களான பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திரங்களை ஏறி இருந்தாலும், புதனுடைய நட்சத்திரங்களான ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த நட்சத்திரத்துல ராகுவோ கேதுவோ ஏறி இருந்து அந்த ராகுவோ கேதுவோ அதே மாதிரி வளர்பிறை சந்திரனுக்குரிய நட்சத்திரங்களான ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த நட்சத்திரங்கள்ல அந்த ராகுவோ கேதுவோ ஏறி இருந்து அவங்க நமக்கு திருமணத்துக்கு சம்பந்தப்பட்ட
இந்த கட்டமைப்பு, அதாவது வந்து 1ஆம் வீடு, 2ஆம் வீடு, 7ஆம் வீடு, 9ஆம் வீடு, இந்த அமைப்புல நம்மளுக்கு திருமணத்துக்கு ரிலேட்டடான கட்டங்கள். 1ஆம் வீடு, 2ஆம் வீடு, 4ஆம் வீடு நமக்கு திருமணத்துக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த 4ஆம் வீடு, 7ஆம் வீடு, பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய 9ஆம் வீடு. இந்த இடத்துங்கள்ல ராகு கேது சம்பந்தப்பட்டிருக்கும் போது நம்மளுடைய திருமண வயதுல கிட்டத்தட்ட வந்து ஒரு 22 23 வயசுல இருந்து 30 32 வயசுக்குள்ள வந்து அந்த ராகு கேதுக்களுடைய திசை நடந்தாலோ அல்லது ராகு கேது நட்சத்திரங்கள் வந்து ஏறிய நட்சத்திரங்கள் இந்த சுபகரங்கள் நட்சத்திரத்துல ஏறி இருக்கும் போதுக்கு நமக்கு திருமணம் செய்து வைப்பதற்கான அதிகாரம் இந்த ராகுவுக்கும் கேதுவுக்குமே மட்டுமே உரியது அப்படின்றது தான் வந்து பொதுவான விதி, அனுபவ விதி. நிறைய பேர் சொல்ற மாதிரி உங்களுக்கு ராகு காலம் முடிஞ்சாதான் கல்யாணம், ராகு தசை முடிஞ்சாதான் கல்யாணம், கேது தசை முடிஞ்சாதான் கல்யாணம், அது வரைக்கும் உங்களுக்கு கல்யாணத்தை பத்தி பேசாத, அதுக்குள்ள திருமணம் நடந்தாக்கா அது சிரமம் சுபமா இருக்காது, நல்லா இருக்காது, பிரச்சனைகள் உருவாகும் அப்படின்னு நிறைய ஜோதிடர்கள் வந்து நம்மளுடைய ஜோதிட நம்பிக்கையாளர்களை வந்து ரொம்ப பயமுறுத்தி வைக்கிறாங்க. அது தவறு. ஜோதிடம் ராகு கேதுக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய கடல். எப்படி நம்ம வந்து பூமியும் வானமும் நமக்கு தேட தேட வந்து ஒரு பெரிய ஆராய்ச்சிகள் நம்மளுக்கு கொடுத்துட்ருக்கோம் இனி வரைக்கும், அனுபவ ரீதியாக விஞ்ஞான ரீதியாக. கடலுடைய ஆழத்தை அறிந்தார் உண்டோ அப்படின்ற மாதிரி நமக்கு ஆன்மீகம் வந்து எந்த அளவுக்கு தேட 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 புது புது விஷயங்கள் நமக்கு கொடுத்துட்ருக்கோம். எப்படி பகவத்கீதையை நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் படிக்க 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 புது புது அனுபவங்களை கொடுத்துட்ருக்கோம். எப்படி ராமாயணமும் மகாபாரதம் நம்ம ஒவ்வொரு நாளும் படிக்கும்போது ஒவ்வொரு விதமான கேரக்டருடைய புரிதல்கள் நமக்கு ஏற்படுதோ, தத்துவார்த்தமான நம்மளுடைய மனது உயர்வு ஏற்படுதோ, அது மாதிரி வந்து இந்த ராகு கேதுக்கள் வந்து ஒரு புரியாத புதிர். ராகு கேதுக்களை பற்றிய தெளிவாக அறிஞ்சவன் வந்து நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த வகையில் ராகு கேதுக்கள் தான் நம்ம திருமணத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. அதை பேஸ் பண்ணி தான் மற்ற கிரகங்கள் நல்லா இருந்தால் கூட இந்த ராகு கேதுடைய இருப்பிடத்தை பார்த்து தான் வந்து அவங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு வந்து லாபகரமாகவும் இன்பகரமாகவும் முன்னேற்றகரமாகவும் இருக்கும் அப்படின்றதே வந்து எல்லாருடைய ஜாதகமும் வந்து தீர்மானிக்குது. இதை வந்து எவ்வளோ பெரிய ஜோதிட அறிஞர்களும் அதை மறுக்க மாட்டாங்க. அதனால் வந்து பொருத்தம் பார்க்கும்போது வந்து இந்த ராகு கேதுடைய பொருத்தத்தையும் வந்து நிச்சயமாக பார்த்து தான் வந்து திருமண பொருத்தம் பார்ப்பாங்க. அதே நேரத்தில் வந்து இந்த ராகு கேது தோஷம் மோசம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அதை இது பண்ணி பயமுறுத்தி விட்டுறாங்க. அப்படி பயப்பட தேவையில்லை. உங்களுடைய ஜாதக கட்டத்தில் ராகு எந்த இடத்துல இருக்கிறார், அதுக்கு 7ஆம் இடத்துல கேது இருப்பார். எப்பவுமே கேதுக்கு 7ஆம் இடம் ராகு, ராகுக்கு 7ஆம் இடம் கரெக்டாக 180 டிகிரியில் வந்து அவங்க சுற்றிட்டு வரக்கூடிய, பின்னோக்கி சுற்றிட்டு வரக்கூடிய, எப்பொழுதும் வக்கரகதியில் இயக்கக்கூடிய ஒரு கிரகங்கள் தான் வந்து அது சாயா கிரகங்கள். அதுக்குன்னு கோள்கள் கிடையாது. நம்முடைய பூமிக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட அந்த ஷேடோ தான் அந்த ஒரு நீள்வட்ட பாதையில் இருக்கக்கூடிய வலது பக்கமும் இடது பக்கமும் இருக்கக்கூடிய அந்த ஷேடோ தான் வந்து ராகு கேதுக்கள் அப்படின்றத நீங்கள் போட்டுக்கணும். ஸோ அதனால தான் என்னுடைய ஒரு பதிவில் நான் வந்து உலக இயக்கம் ராகு கேது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இதை பற்றியான மேலும் விளக்கங்கள் நீங்கள் அந்த ஜாதகத்தில் பாருங்கள். ராகுவும் கேதுவும் என்ன செய்வாங்க அப்படின்றதுக்காக 2 பேருக்கும் உள்ள ஆப்போசிட் கேரக்டரையை பற்றி நம்ம விளக்கியிருப்போம். அதே நேரத்தில் வந்து திருமண பந்தம் அப்படின்னு சொல்லும்போது வந்து ராகு வந்து எப்பவுமே வந்து தடாலடியாக கொடுக்கறதுக்கு காத்திருப்பார், கேது வந்து ரொம்ப ஸ்லோவாக கொடுக்கறதுக்கு இருப்பார். ஸோ வந்து ராகு வந்து உகந்த காலத்தை கொடுக்கும்போது வந்து கேது தடை செய்வார், கேது உகந்த காலத்தை கொடுக்கும்போது ராகு தடை செய்வார். இது ரெண்டுத்துக்குமே அந்த மாதிரியான கேரக்டர் இருக்குது. என்ன இருந்தாலும் வந்து நடக்கக்கூடிய சுபகாரியங்களுக்கு இந்த ராகு கேதுக்கள் நிச்சயமா தலையீடு இருக்கும். அவங்களுடைய அருள் இல்லாம நம்ம வந்து திருமணமே செய்து கொள்ள முடியாது அப்படின்றது வந்து மறுக்க முடியாத உண்மை. அதனால உங்கள் ஜாதகத்தில் ராகு கேது எங்க இருக்கிறாங்கன்னு பாருங்க. திருமணம் மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்க்கையை கலத்துற சந்தோஷங்களுக்கும் அந்யோன்யத்துக்கும் இந்த ராகு கேதுக்களே வந்து தன்னுடைய காரகத்துவத்தை ஆளுமைகளை செலுத்துகிறார் அப்படின்றது வந்து மறுக்க முடியாத உண்மை. ராகு கேதுக்களை வச்சு நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சியையும் நம்ம பார்த்தோன்னா, நம்மளுடைய வாரிசுகளை பற்றியும் பார்த்தோன்னா, முன்னோர்கள் நம்முடைய மூத்தவர்கள் நமக்கு அவங்களால நமக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியங்கள் பாவங்கள் அப்படின்ற கணக்கையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். சில பேருக்கு வந்து முன்னோர்கள் செய்த பாவத்தை நம்ம அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் வந்து இந்த ராகு கேதுக்கள் நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் எங்கே இருக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அமையும். இப்போ 4ஆம் இடத்துல இருந்துச்சுனாக்கா சுகத்தை கிடைக்கிற மாதிரியோ இல்லை வீட்டில் இருக்க முடியாத மாதிரி கிடைக்கிற மாதிரியோ ஒரு அமைப்பு வரும். 7ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா கலத்திரம் கிடைக்கிறதுக்கு தாமதமாகவும் கலத்திரத்தில் வந்து சரியான கலத்திரம் அமையாது. நான் சொல்றது வந்து மோசமான பாவிகளுடைய சாரம் பெற்ற ராகு கேதுக்கள். நான் சொல்றது வந்து பாவிகளால் அது மாதிரி வந்து நல்லது செய்யக்கூடிய நன்மை பயக்கக்கூடிய இந்த குரு சுக்கிரன் புதன் அப்படின்னக்கூடிய
சுப கிரகங்களுடைய ஆதிக்கம் பெறும்போது வந்து ராகு கேதுக்கள் நமக்கு நன்மையே செய்வார். இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த ராகு கேதுக்கள் அமர்ந்த வீட்டை இந்த சுப கிரகங்களாகிய குரு 5, 7, 9வது பார்வையா பார்த்தாலும், சுக்கிரன் 7ஆம் பார்வையா பார்த்தாலும், புதன் 7ஆம் பார்வையா பார்த்தாலும், இதுல வந்து அவங்க அந்த ராகு கேதுக்கள் நன்மையே செய்வாங்க. அது மாதிரி இன்னொரு விஷயம் வந்து லக்னத்திலேயே குரு பகவான் திக்பலம் அடைவார். அப்படின்னும் போது வந்து குரு லக்னத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த ராகு கேதுக்கள் நன்மையே செய்வார்கள் அப்படின்றதையும் நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். வந்துட்டு ராகு கேது குரு லக்னத்துல இருக்கிறாங்கனாக்கா அந்த ஜாதகருக்கு எந்த விதமான தோஷமும் இல்லை, திருமண தோஷமும் சரி, பொருளாதார தடைகளும் இல்லை. எல்லா தடைகளையும் தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய அருளும் ஆற்றலும் குரு பகவானுக்கு இருக்குது அப்படின்றதையும் நீங்க புரிஞ்சிடும். ஸோ ராகு கேதுக்கள் நமக்கு நன்மையே செய்வார்கள். மேலும் ராகு கேதுக்களால் நமக்கு நன்மை ஏற்பட ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு வரக்கூடிய ராகு காலத்தை நீங்க வந்து வழிபாடாக எடுத்துக்கணும். இப்போ திங்கக்கிழமை நீங்க வழிபாடாக எடுத்துட்டீங்கன்னா சந்திரனுடைய பகவானுடைய குறைபாடுகளை நீக்கிறதுக்கு நீங்க ராகு காலத்துல தான் நீங்க வந்து பூஜை பண்ணணும். அந்த மாதிரி வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாயுடைய பாதிப்புகள், செவ்வாய் கிரகத்தால் நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை வந்து நீங்க செவ்வாய்க்கிழமை ராகு காலத்திலையும், புதன் கல்வி பொருளாதாரம் கணக்கு வழக்குகளில் வந்து நமக்கு நிம்மதியோ அமைப்புகளோ ஏற்படுறதுக்கு நீங்க வந்து புதன்கிழமை வரப்போற 12 ராகு காலத்திலையும், திருமணம் குழந்தை பாக்கியம் உத்தியோகம் அப்படின்ற அமைப்புகள்லாம் வந்து கௌரவம் ஆலய திருப்பணி தடைகள் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வியாழக்கிழமை வரக்கூடிய 1, 3 ராகு காலத்திலையும், மீண்டும் திருமணம் சுபம் அதாவது வந்து அசுப நிகழ்ச்சிகள் தொடங்க நடக்கிறது, அமங்கலமான சம்பவங்கள் நம்ம வீட்டில் நடக்கும்போது அதுல இருந்து நிவர்த்தி ஆகிறதுக்கு வெள்ளிக்கிழமை சுக்கிரன் நீங்க போட்ட விதமா 12 ராகு காலத்திலையும், முன்னோர்களுடைய வழிபாட்டில் நம்ம வந்து குறை வச்சிருந்தோம்னா முன்னோர்களால் நமக்கு வந்து ஏதாவது தொடர் வினைகள் நம்மளுக்கு ஏற்பட்டுச்சுன்னா, பாவ வினைகள் அதிகமாக பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதை நிவர்த்தி பண்றதுக்காக சனிக்கிழமை வரக்கூடிய 9, 10 ராகு காலத்திலையும், மீண்டும் நம்மளுடைய உத்தியோகம் அரசு சார்ந்த சலுகைகள் அரசு உத்தியோகம் பொதுவாக வந்து எல்லா விதமான தடை தாமதங்கள் ஏற்படுறது தைரியம் வர வைக்கிறதுக்காகவும் பராக்கிரமம் வளர்றதுக்காகவும் நம்ம திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய மாலை 4 ராகு காலத்திலையும் நம்ம வந்து நெய் தீபம் ஏற்றி ராகு கேதுக்களை வழிபாட்டு வந்தோம்னா நமக்கு ராகு கேதுக்கள் நன்மை செய்ய காத்திருக்கிறார்கள். இதுதான் இந்த பதிவுடைய நோக்கம். ஸோ திருமணத்தை நிலத்தி வைப்பவர் ராகு கேதுக்கள் தான். வந்து எந்த கட்டத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் நம்மளுடைய திருமணத்தையும் நம்முடைய சுக வாழ்க்கையும் தீர்மானம் செய்யக்கூடியவர்கள் இந்த ராகு கேதுக்களாக இருக்கிறார்கள் என்பதை சொல்லி நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். இன்னொரு நல்ல விஷயத்தை பார்ப்போம். இந்த சேனலை விரும்புகிறவங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு எடுத்து சொல்லுங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.